கண்களின் குறைபாடுகள். குறைபாடற்ற கண்ணில் தூரத்தில் உள்ள பொருட்களில் இருந்து வரும் இணையான ஒளிக்கதிர்கள் சரியாக விழித்திரையின் மேல் குவிக்கப்படுகின்றன. வெகு தொலைவு முதல் 25 சென்டிமீட்டர் அருகிலுள்ள பொருட்கள் வரை தெளிவாக பார்க்கும் வகையில் குறைபாடற்ற விழி ஏற்பமைவு பெற்றுள்ளது. இச்சரியான ஒளிச்சிதறல் நிலையை இமெட்ரோபியா என்பர். இமெட்ரோபியா நிலையினில் இருந்து மாறுபாடு அடைந்தால் அதனை ஏமெட்ரோபியா என்பர். ஏமெட்ரோபியாவின் முக்கிய நிலைகள் மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா, ஆஸ்டிக்மேட்டிசம் மற்றும் பிரஸ்பயோபியா ஆகும். ஏமெட்ரோபியாவிற்கான காரணம் கண் கோளம் நீளமாகுதல் அல்லது கண்ணின் ஒளிச்சிதறல் தன்மையில் வேறுபாடு ஏற்படுவதாகும். மயோபியா கிட்டப்பார்வை. மயோபியா எனும் கிட்டப்பார்வை கண் லென்ஸின் புற வளைவு பகுதி அதிகரிப்பதினாலும் கண் கோளம் நீட்சியுறுவதாலும் ஏற்படுகிறது. உள் செல்லும் ஒளிக்கதிர்கள் தேவைக்கு அதிகமாக சிதறலடையும் போது ஒளிக்கதிர் விழித்திரைக்கு முன்னாலேயே குவிக்கப்படுகிறது. இதனால் பிம்பம் தெளிவற்றதாக உணரப்படுகிறது. இந்நிலை கிட்டப்பார்வை எனப்படும். ஏனெனில் தூரத்தில் உள்ள பொருட்களில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் சரியாக விழித்திரையின் மேல் குவிக்கப்பட இயலவில்லை. இந்நிலையை குழி லென்ஸின் மூலம் சரி செய்யலாம். எவ்வாறு எனில், குழி லென்ஸின் புறப்பகுதியின் வழியாக உள் செல்லும் ஒளிக்கதிர்கள் சற்றே விலக்குவதால் ஒளிச்சிதறல் அடைதலும் மாறுபாடு அடைகிறது. இம்மாற்றத்தினால் மயோபியா நிலையுடைய கண்ணில் ஒளி சரியான முறையில் விழித்திரையில் குவிக்கப்படுகிறது. ஹைப்பர்மெட்ரோபியா தூரப்பார்வை. கண்ணின் லென்ஸ் பகுதியில் போதுமான புற வளைவு இல்லாததினால் ஹைப்பர்மெட்ரோபியா நிலை உண்டாகிறது. இதனால் ஒளிக்கதிர்கள் போதுமான அளவு சிதறல் அடையாததால் ஒளியானது விழித்திரைக்கு பின்பகுதியில் குவிக்கப்படுகிறது. இந்நிலை தூரப்பார்வை எனப்படும். ஏனென்றால் அருகில் உள்ள பொருட்களில் இருந்து வரும் கதிர்கள் தூரத்தில் உள்ள பொருட்களில் இருந்து வரும் கதிர்களைப் போல் சரியாக குவிக்கப்படுவதில்லை. இந்நிலையை குவிலென்ஸின் மூலம் சரி செய்யலாம். எவ்வாறெனில், குவிலென்ஸ் ஆனது கண்ணின் உள் ஒளிக்கதிர் விழும் முன் ஒளியை மேலும் குவித்து விடுவதினால் ஒளிக்கதிர்கள் விழித்திரையின் மேல் சரியாக குவிக்கப்படுகிறது.